என்னங்க அந்த இசக்கி சார் வீடுங்க. இங்கேருந்து கொஞ்சம் முன்னால போனோம். ஆமா, என்ன விஷயம்? இப்ப அவர் அங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. எங்க போனாரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டவுனுக்கு தான் போயிருப்பாரு. 8வது படிக்கும் போது நம்ம கிட்ட மாட்டோம். அதை விடுறீங்களா? சரக்கு அடிக்கிறியா? ஓ, அவ்வளோ நல்லவனா நீ? நீ எந்த அளவுக்கு நல்லவன்னு எனக்கு தெரியும். நேற்று நான் வித்த மாலை இன்னைக்கு என் பொண்ணு கழுத்தில் இருக்க. பகல் நேரத்தில் நீ எப்படி வந்திருக்க மாட்ட? அப்போ நைட்டில் தான் கொடுத்துருக்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அவர் குழந்தைய கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடாத. பெருசா நானும் சின்ன வயசில் ஜாலியாக இருந்தவன் தான். போலீஸ்காரனுக்கும் பொறுக்கிக்கும் போகிற இடத்துலலாம் மரியாதை தான். ஆமாம், நான் போன இடம்லாம் எனக்கு பார்ட்டிங்க கிடச்சிக்கிட்டே இருந்தாங்க. பார்ட்டினா சும்மா கிடையாது, சரியான கட்டைக்கு. மூணாருக்கு பக்கத்தில் காந்தலூர்ன்ற இடத்துல நான் இருக்கும்போது ஒரு பார்ட்டியை பார்த்தேன். அழியூர் பொண்ணு. இன்னொருத்தன் கூட ஊரை விட்டு ஓடி வந்தவன். அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் அப்பதான் புரிஞ்சுது. என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். கட்டன்னா சரியான கட்டடா. ஆஹா, அவ உடம்பு ஷேப் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா, அவன் கலரை மறக்கவே முடியாது. ஒரே ஒரு ராத்திரி தான் அனுபவிச்சேன். ஆனா காலையில் வரைக்கும் புரட்டி எடுத்துட்டேன். கொன்னுடுவேன், என்கிட்ட வராத. ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். காலங்காத்தால அந்த பொண்ணோட புருஷனை கொல்ல வேண்டியதா போச்சு. இசக்கி இல்லையா? யாரு? என்ன முதலாளியா? என்னப்பா இசக்கி, ஊர்ல வந்து தேடினா நீ ஊர்லயே இல்லையே. கடைக்காரன் தான் சொன்னான், ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கூட இங்க சிட்டிக்கு வந்திருக்கீங்கன்னு. நானும் சரக்கு போடலாம் தான் வந்தேன். முதலாளி, இது நம்ம ஊர் பையன் தான், எடிசன். சிப்பி இருக்குல்ல, சிப்பி பிசினஸ் பண்றான். எதுக்கு பாட்டில் உடைச்சு கையில வச்சிருக்க? ஆமா, யார குத்துறதுக்கு? இல்ல, நீங்க திடீர்னு உள்ள வந்த போது இசைக்கண்ணனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்கல்ல, அதனாலதான் இத. என்ன ஒரு பாசம். இசக்கி, பையன் நல்லா புத்திசாலியா இருக்கான். நாம எங்கெல்லாம் போய் தேடணும் இல்லையாடா? ஆமா, உனக்கு இவரை தெரியுமா? இசக்கி சார் நம்ம ஊர் ஸ்டேஷன்ல 8 வருஷம் வேலை செஞ்சாரு. 8 இல்ல 10. அதெல்லாம் ஒரு காலம். நம்ம சுந்தர்ராஜன் சார் இருக்காருல்ல, திருச்சிக்காரரு, அவர் இப்ப எங்க இருக்காரு? பென்ஷன் வாங்கிட்டு இருப்பார்ல. சுந்தர்ராஜனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான். அப்படியா? ஒரு ஜெயில் வார்டுன்னு சொல்லி தான் எனக்கு தெரியும். இதோ மேட்டரில் போய் மாட்டிருக்கான், போட்டானுங்க. அப்புறம் இசக்கி, ஒரு 20 நாளுக்கு இவங்க 2 பேரும் நீ பாத்துக்கணும். என்னன்னு சொல்றது, கஷ்ட காலம் வரும்போது எல்லாம் சேர்ந்து தானே வரும்னு சொல்லுவாங்க. போன வருஷம் நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் நம்ம பார்ல சரக்கு அடிச்சா 2-3 பேர் செத்து போயிட்டானுங்க. சரக்கு பாதியும் டூப்ளிகேட் தான். அதை செய்யும் போது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. பிரச்சனை ஒன்றும் இல்லை, அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யோசிக்கும் போது உன் ஞாபகம் எனக்கு வந்தது. நீ ஜெயில இருந்து வந்திருக்கேன்னு நம்ம ராஜா சார் தான் எனக்கு சொன்னாரு. ஜெயிலில் வந்து ஒரு 2-3 தடவை ஒன்று பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒன்றும் இல்லை, 4-5 தடவை வந்திருக்கீங்க. என்னையும் மறக்காத முதலாளிங்க உங்களை மாதிரி 2 பேர் தான் இருக்காங்க. இந்தா, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் பணம் இவங்ககிட்டயும் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏதாவது தேவை இருந்துச்சுன்னு வையே, தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணு, மறந்துடாத, சரியா? உனக்கு என்ன தேவையோ அதை இவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுறேன். அப்புறம் ஒரு விஷயம், இவங்க 2 பேருமே என் உயிர், மாட்டிக்க கூடாது. தேவைப்பட்டா யார் வேணாலும் போட்டு தள்ளு, நான் பார்த்துக்கிறேன். முதலாளி, நீங்க தைரியமா போங்க. இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை பார்த்துருக்கேன். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். எனக்குன்னு எங்க இருந்துதான் இவனுங்க எல்லாம் வரானுங்களோ, வேலை வெட்டி இல்லாம. இசக்கண்ணே, நீங்க ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. நான் பாடினேன்னு வை, வானம் அப்படியே பொத்துட்டு கீழே விழுந்துரும். எதுக்கு தேவையில்லாம. என் சின்ன பொண்ணு இருக்கால, அவ சூப்பரா பாடுவா. பாட்டு பாடி எத்தனை பிரைஸ் வாங்கியிருக்கா தெரியுமா? மடி செல்லக்குட்டி, கொஞ்சம் இங்க வாங்க,
வந்து ஒரு பாட்டு பாட்டு போங்க. கூப்பிடுறல எங்க போனா அவ? வேண்டானே விட்டுருங்க. அதை எப்படி விடுறது? நீங்க யாரு? என்னுடைய கெஸ்ட். உங்களை அனுப்பிச்சது யாரு? என்னோட முதலாளி. இதை வந்துடுறேன். ஏன்டி இப்படி பண்ற? அதான் நான் அப்பத்துல கூப்பிடுறல. வந்து ஒரு பாட்டு பாட்டு போ. வரமாட்டா. நான் வந்து பாட சொன்னா பாடணும். சொல்ற பேச்சை கேட்கலனா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். வா வான்னு சொல்றேன்ல. ஏய் போடி. நீ வாயமுட். இது ஏன் வீடு. நீங்களா யாரு? என் கெஸ்ட். இவ என் பொண்ணு. நான் நினைச்சா பாட்டு இல்ல டான்ஸே ஆட வைப்பேன். கேபரே டான்ஸ் பாடுறே. உங்க வீட்ல எல்லாம் பொம்பளை பசங்களே இல்லையா? அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க பாத்துக்கிட்டு இப்படிதான் சும்மா இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க. ஓ அவளை விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. தேவையில்லாம சீனை போடாதீங்க. அத சொல்றது நீ யாரு? என் வீடு. அவங்கெல்லாம் என் கெஸ்ட். தங்கராஜ். தேவைப்பட்டா என் பொண்ணு அவளுக்கே கட்டி கொடுப்பேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. அப்படியே செய்யுங்க. நாளைக்கு நம்ம என்ன வேணா செய்யலாம். ஆனா இந்த கைய இப்போதைக்கு எடுத்துருங்க. நீ போ. தம்பி, என் பெரிய பொண்ணு நீ வச்சிருக்கிறதால நீ தான் ஃபுல்லு நினைச்சுக்காத. கொஞ்சம் உள்ள போறீங்களா? இவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. தெரியாம நடந்து போச்சுமா, மன்னிச்சிரு. இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இது பாரு சப்னா, அதான் மன்னிச்சிருன்னு கேட்குறாங்கல்ல. பெரியவங்க வந்து கேட்குறப்போ அவங்க சொல்றது கேட்கத்தான மரியாதை. சொன்னா இவர் எனக்கு நீ மட்டும் பொண்ணு இல்லை. இந்த எடிசன் இருக்கானே, அவன் என்ன உங்க 3 பேருமா கல்யாணம் பண்ணிக்குவான். சுனிதாக்கு ஒரு வாக்கை கொடுக்க தங்கராஜ் ரெடியா இருக்கான். எப்படியாவது இந்த சம்பந்தம் மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிம்மதியாக கண்ணை மூடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது நீ ஏன் கெடுக்கிற? சரி, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். அவங்களுக்கு நல்லா ஏதாவது ஆக்கி போடு. சாப்பிட்ற மாதிரி செஞ்சு போடு. தங்கராஜ், சரி நான் கிளம்புறேன். நீங்கள் எங்கே இரு. வண்டியேடு. ஆமாம்மா, அவருக்கு சம்மந்தம் கேட்டு வந்த உடனே நம்ம அப்படியே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்ல. இவனெல்லாம் கட்டி வச்சு ஜோட்டால் அடிக்கணும். என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் சொன்ன மாதிரியே செய்வான். இல்லைன்னா அந்த ஆளை கொல்லணும்.